இருக்காரு. அவர் ஃபாரஸ்ட் மினிஸ்டரா ஃபார் செக்ஸ் மினிஸ்டரான்னு தெரியல. அந்த அளவுக்கு படுக்க போச்சு போட்டு அடிச்சா பட்டை நிக்க வச்சு அடிச்சா நாமம்னு என்ன ஒரு கண்டுபிடிப்பு. மிஸ்டர் பொன்முடி 70 வயசுல பொம்பளை வச்சுதான் நமக்கு கேக்குதா? எழுச்சியும் புரட்சியுமாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாமக்கல் மண்டலத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, அனுமதி தந்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, பகுதிவாழ் பொதுமக்களே, உங்கள் யாவருக்கும் செந்தமல்லன் சீமானின் தம்பி திருப்பூர் சுடலையின் எழுச்சியும் புரட்சியுமான காலை வணக்கங்கள். பேரன்பு கொண்டவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ நாமக்கல் மண்ணில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. மிக சரியாக இதே நேரம் இதே நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த மாவட்டங்களின் தலை நகரங்களிலும் ஒரே நேரத்தில் நாம் தொகுதி சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தாய்ப்புலி அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களின் தலைமையில் இதே நிமிடத்தில் சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலே இதே போல எழுச்சியும் புரட்சியுமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்விதான், வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம், எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பதற்கு நாம் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. இந்துவாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. கிறிஸ்தவராக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. மாறாக இந்த கொடுங்கோல் சட்டத்தை எதிர்ப்பதற்கு இதயம் இருக்கின்ற ஒவ்வொருவருமே கட்டாயம் எதிர்க்க வேண்டும். அப்படித்தான் இதயத்தையும் இதயத்தில் ஈரத்தையும் கொண்ட அண்ணன் சீமானின் தம்பிகள் நாடு முழுவதும் இந்த சட்டத்திற்கு எதிராக நாங்கள் போராடி வருகிறோம். சரி, ஏன் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும், என்ன காரணத்திற்காக நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், சுருக்கமாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா என்ற மனித குலத்தின் விரோதியாக இருக்கக்கூடிய பாஜக என்ற கட்சி கொண்டு வந்த காரணத்திற்காகவே இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கலாம். காரணம், அவர்களுடைய கடந்த கால வரலாறு அப்படித்தான். பேரன்பு கொண்டவர்களே, இந்த சட்டம் தான் இஸ்லாமிற்கு எதிரான முதல் சட்டமா என்று கேட்டால் இல்லை. மாறாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இன்றைய தேதியில் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற இந்த 2014 தொட்டு இன்று வரை தொடர்ச்சியாக இஸ்லாமிற்கு எதிரான உண்ண உணவு, கடந்த காலத்தில் இஸ்லாமிய உணவான மாட்டுக்கறிக்கு தடை போட்டது இதே பாஜக அரசு. உடுத்த உடை அவர்களுடைய நம்பிக்கையாக தடை போட்டது இதே மோடி அரசு. இருக்க இடம் இதே கடந்த காலத்தில் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி என்று இஸ்லாமியர்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்குகின்ற அந்த 3 கொடும் சட்டத்தை கொண்டு வந்த போது நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் திரண்டு கால் செருப்பை கலட்டி கையில் தூக்கியதற்கு பின்பாகத்தான் மோடி அரசு சட்டத்தை கொஞ்சம் பின்வாங்கி அமைதியாக இருக்கிறது. என்ன திட்டம்னா, ஏண்டா நீ இஸ்லாமியர்கள் ஏண்டா இங்க இருக்கிற, போடா நீ பாகிஸ்தான் போடா, நீ வேற நாட்டுக்கு போடா, இந்திய தேசம் இந்துக்களின் தேசம் என்று கடந்த காலத்தில் அந்த சிஏஏ சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்த போது இஸ்லாமியர்கள் போராடினாங்க, போகல. ஏன் என்று சொன்னால், பெற்றோர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிக அதிக சொத்துக்களை கையில் வைத்திருக்கிற ஒரு தனி பெரும்பான்மை அமைப்பு உண்டு என்று சொன்னால் அது வக்ஃப் வாரியம் தான். அத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப உன்னை நாமக்கல்ல விட்டு விரட்டணும்னா உன்கிட்ட சொத்து பத்தி ஏதாவது இருந்து புடிங்கிட்டேன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா நீ வெளியில ஓடிடுங்க இல்லையா? இங்க ஒரு சொத்தோ, ஒரு நிலமோ, ஒரு வீடோ உன் பேர்ல இருந்துச்சுன்னா எப்படி நீ போவ? அதனால சொத்தை புடுங்கிட்டா, நிலத்தை புடுங்கிட்டா இஸ்லாமியர்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு விரட்டி வரலாம் என்று திட்டம் போட்டு ஒரு நீண்ட கால அஜெண்டா போட்டு வேலை செய்கிறது இந்த மோடி அரசு. ஆகவே இதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம். ஆளுகின்ற அரசு திமுக, பெரும்பான்மை பெற்று அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி திமுக. போன தேர்தலில் வந்து ஓட்டு கேட்டான். என்ன கேட்டான்? 40 தொகுதியை எங்களுக்கு கொடுங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து சாப்பாடு ஊட்டப்ப பூச்சாண்டி வர்றான் சாப்பிடு, பூச்சாண்டி வந்துருவான் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவதை போல பாஜக வந்துடும் ஓட்டு போடுங்க, பாஜக வந்துடும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்ற இந்த ரெக்கார்டை மாற்றவே மாட்டீங்களா? 15 வருஷம் 20 வருஷமா இதே ரெக்கார்டு தான். பிஜேபி வந்துடும் பாய், எங்களுக்கு போடுங்க பாய், சீமானுக்கு போடாதீங்க பாய், பிஜேபி வந்துடும் பாய். டேய் அயோக்கிய பண்ணுவா, சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் வருவாரு, பிஜேபி
வரும்? எப்படி வரும்? அப்ப இந்த பூச்சாண்டிய காமிச்சு ஓட்ட வாங்கின திமுக போன தேர்தல் என்ன சொன்னா, 40 தொகுதி எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் தமிழ்நாட்டையே மாற்றி காட்டுவோம், புதுங்கி புள்ளணும், கலட்டி கம்பணும் பேசினாரு. அப்பா ஸ்டாலின் அப்பா பேசினாரு. ஐயா ஸ்டாலின் ஐயா 40க்கு 40 நக்கிட்டு கொடுத்தோம். உங்களுக்கு நக்கிட்டு 40 எம்பிய வச்சு சட்டம் வந்தப்ப என்னையா செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க 40 எம்பியை விடுங்க, நம்ம நாமக்கல்ல ஒரு எம்பி இருக்காரு தெரியுமா? இந்த கடைசி நேரத்தில் லக்குல சீட்டு வாங்கினவர் எப்படியோ ஜெயிச்சிட்டாரு, மாதேஸ்வரன். பேருந்து கொண்டவர்களே, இன்னைக்கு மாலை இப்ப நாங்கள் சீமானின் தம்பிகள் எளிய பிள்ளைகள் போராடுவதை போல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போடுவோம் பாருங்க. யார் தலைமையில் ஆர்ப்பாட்டம்? நாமக்கல் தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் தலைமையில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமா? ஏன்னா நாங்க தான் அதிகாரத்தில் இல்லாத பிள்ளைகள் சீமான் தம்பிகள், நாங்க போராடுறோம். சரி, நீங்க தான் எம்பியா இருக்கீங்களே, நீங்க எதுக்கு போராடுறீங்க? அப்படியே போராடினாலும் எங்க ராசா போராடணும் சொல்லுங்க மிஸ்டர் மாதேஸ்வரன், எங்க போராடணும்? டெல்லியில போராடணும். பாராளுமன்றத்துக்கு முன்னாடி நீங்க தீ குளிக்க வேண்டாம், தீ குளிக்கிற மாதிரி நடிக்கலாம் செய்யலாம்ல. செஞ்சாரான்னு கேட்டா செய்யலாம். என்ன பண்ணிட்டாரு? மத்த நாள்லாம் பாராளுமன்றம் போய் கேண்டீன்ல போய் பக்கடா சாப்பிடுற மாதேஸ்வரன், இந்த வக்ஃபு சட்டம் வந்த அன்னைக்கு மட்டும் வீட்டுல தலையானை திருப்பி போட்டு குப்புறப்படுத்தி தூங்கிட்டாரு மிஸ்டர் மாதேஸ்வரன். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? எங்க பாராளுமன்றத்துல போய் எம்பியாக நாங்க கொடுக்கிறோம் சம்பளம் உங்களுக்கு, மக்களுடைய வரி பணத்துல உங்களுக்கு பஞ்சப்படி பயணப்படி, நீங்க டெல்லி போயிட்டு வரது உங்களுக்கு முதல் தர விமான டிக்கெட்டு, உங்களுக்கு டெலிபோன் பில்லு, இபி பில்லு, உதவியாளர், காரு, ஒட்டு ஒசுக்கு தோடு தொங்கட்டா, இத்தனை இளவு மயிரும் எங்க சம்பளத்துல எங்க வரி பணத்துல நாங்க கொடுக்கிற காசை வாங்கி தின்னுட்டு வக்ஃபு சட்டம் வருது, உங்களுடைய கடமை பாராளுமன்றத்துக்கு போய் நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம், ஓட்டு போட்டுக்கிறோமா போட்டுக்க கூடாதா? போட்டாரா மிஸ்டர் மாதேஸ்வரன்? போட்டாரா? அனைத்து ஜமாத்து சார்பாக நடக்கிற ஆர்ப்பாட்டம், அதுல மாதேஸ்வரனை கூப்பிட்டுருக்காங்க. உண்மையில் பெரிய வருத்தமாக இருக்கிறது, பெரிய வருத்தமாக இருக்கு. மதிப்பிற்குரிய ஜமாத்தார்களே, நீங்கள் யாரை கூப்பிட்டு இருக்க வேண்டும்? யாரு? இதுபோல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையாக போராடுகின்ற நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை நீங்கள் கூப்பிட்டு இருந்து கூட்டம் போடுவதுதான் அதுதானே முறை, அதுதானே முறை. அப்ப எதுவுமே செய்யாமல் அந்த அவர்களுக்கு ஒரு பக்கம் மாதேஸ்வரன் அவர்கள் நாட்டில் கூடிய அமைச்சர்கள் இங்க பாத்தீங்களா இல்லையா? இப்படி சட்டம் வந்திருக்குது, நாங்க ஒரு எளிய பிள்ளைகள், நாங்க இன்னைக்கு 200 பேர் திரண்டு மீண்டும் ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒருவேளை இதுவே திமுக நிலைத்திருந்தால், மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் நிலைத்திருந்தால், குறைஞ்சபட்சம் இந்த சாலையில ஒரு 50,000 பேரை திரட்ட முடியாதா? இதே ஸ்டாலின் அப்பா இங்க வந்தப்ப அவ்வளவு பிரம்மாண்டம் காண்பித்த இந்த ராஜேஷ்குமார் தானே ஒரு பேரு, ராஜேஷ்குமார் அவர்கள் ஏன் இன்னைக்கு இந்த வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக ஒரு 5,000 பேரை திரட்டுங்களேன் ஐயா? கோட்டு வாங்கி கொடுத்து, வீரன் சாராயம் வாங்கி கொடுத்து, பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு 5,000 பேரை திரட்டி சட்டத்தில் நாங்க எதிர்க்கிறோம், போராடக்கூடாதா? நாமக்கல் ரயில் நிலையத்தில் மிஸ்டர் ராஜேஷ்குமார், நீங்க ரயிலை எரிக்க வேண்டாம், மறிக்கலாம்னு மறிப்பாரா? ஒரு மயிரையும் விடுங்க மாட்டார்கள். காரணம் என்ன? காரணம் என்னவென்று சொன்னால், பிஜேபியை காட்டி 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 இங்கு திமுகவிற்கு ஓட்டு வாங்க வேண்டுமே தவிர நீயும் நானும் வாழ வேண்டும், அது நோக்கம் அல்ல, அது நோக்கம் அல்ல. ஜெயிச்ச திமிர்ல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு முன்னாடி பேச சகோதரர் சொன்னதை போல வர்ற தேர்தலில் திமுக டெபாசிட் வாங்காமல் போறதுக்கு நாங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், திமுக அமைச்சர்களே போதும். நேற்று அமைச்சர் பேசியிருக்கிறாரு, அவர் ஃபாரஸ்ட் மினிஸ்டரா ஃபார் செக்ஸ் மினிஸ்டரான்னு தெரியல, அந்த அளவுக்கு படுக்க போச்சு போட்டு அடிச்சா பட்ட நிக்க வச்சு அடிச்சா நாமம்னு என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. அப்ப இதையெல்லாம் கண்டிப்பாக துப்பு இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களுக்கு? கட்சி பொறுப்புல நீக்கினதாக சொல்லுகிறாரு. நாங்க என்ன கேட்கிறோம்? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பேசியிருக்கிறாரு. பேசும்போது அந்த கதையை நீங்க எல்லாம் கேட்டுருப்பீங்க. ஒரு ஆள் போனாரு, இப்படி பண்ணாருன்னு சொன்னாரு இல்லையா? அந்த ஒரு ஆள் வேற யாரும் இல்ல, அவரே தான். அவர் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாரு, அந்த கதையை யாரோ மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு, போகட்டும். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, கட்சி பொறுப்புல இருந்து தூக்கிய மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் காலம் போன காலத்துல 70 வயசுல ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, மிஸ்டர் பொன்முடி 70 வயசுல பொம்பளை பேச்சுதான் நமக்கு கேக்குதா பேசியிருக்கிறாரு. நீக்கி முறைப்படி என்ன செஞ்சிருக்கணும்? மந்திரி பதவியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும், கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். செஞ்சாரா? செய்வாரா? அப்ப இந்த மண்ணில் பிறந்து கொண்ட பெற்றோர்களை பெரியவர்களை சுருக்கமாக, நேரம் குறைவா இருக்கு, சுருக்கமா பேசி முடிக்கிறேன். அப்ப இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை சட்டம் நிறைவேறிச்சான்னு கேட்டா ஆமா நிறைவேறிச்சு. இதை தடுக்கவே முடியாதுன்னு கேட்டா தடுக்க முடியும். கடந்த கால வரலாறு அப்படித்தான் சொல்கிறது.
கடந்த காலத்தில் இதுபோல நிறைவேற்றப்பட்டு செயலுக்கு வந்த எத்தனையோ கொடும் சட்டங்களை ஆட்சி மாற்றத்திற்கு பின்பாக மாற்றிய காட்சியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையில் கடந்த காலத்தில் மேற்கு வங்காளத்திலே மாட்டுக்கறிக்கு தடை வந்த போது வங்கத்து பெண் சிங்கம் அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் எங்கள் மேற்கு வங்கத்திற்குள் மாட்டுக்கறி தடை சட்டம் பொருந்தாது என்று எப்படி தைரியமாக சொன்னாரோ, நிறைவேற்றினாரோ, அதே போல கடந்த காலத்தில் புர்கா தடை சட்டம் வந்த போது எங்கள் கேரள மண்ணில் அந்த சட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று பினராயி விஜயன் எப்படி சொன்னாரோ அதுபோல வருகின்ற காலத்தில் இன்னும் வெகு விரைவில் அடுத்த ஓராண்டு காலத்தில் தமிழர் நாட்டில் தமிழர் ஆட்சி எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் சட்டமன்றத்துக்குள்ளே புலியாக உள்ளே சென்று செந்தமிழன் சீமான் எனும் என்று முதலமைச்சராக பதவியேற்கின்ற அந்த நாளில் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், தமிழர் நாட்டில் சீமானின் ஆட்சியில் கட்டாயம் இல்லை என்ற கையெழுத்தை இடுவோம். இறுதியாக ஒன்று, திரும்ப இத்தனைக்கு பின்பாகவும் நீங்க என்னதான் சொல்லுங்க தம்பி, நாங்க உதயசூரியனை தான் நோட்டுவோம், மாதேஸ்வரனுக்கு தான் போடுவோம்னா இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இந்த அவர் வர்றாரு இவர் வர்றாரு என்று புதுசா ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறாரு. எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாரு, முழுமையா சொல்லல. இந்த படத்துல வடிவல் சொல்றாரு பாத்தீங்களா, கோர்ட்ல எந்த சட்டம் சொந்த சட்டமோ தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எந்த சட்டம் சேர்ந்த சட்டமோ அதையே வச்சுக்கணும்னு சொல்ற மாதிரி வக்ஃபு வாரிய மசோதாவை எதிர்க்கிறீங்க. ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாத காரணமாங்க, எல்லாரும் ஏன் எதிர்க்கிறாங்களோ நாங்களும் அதுக்கு தான் எதிர்க்கிறோம்னு சொல்லி பேசிவிட்டு போன அவர்களை எல்லாம் மாற்று அரசியலாக நாம் நம்பிவிடக் கூடாது. இன்றல்ல நேற்றல்ல 16 ஆண்டு காலமாக கட்சி தொடங்கிய காலம் தொட்டு இப்போது வரை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்த மண்ணுக்கு, மக்களுக்கு, மான தமிழ் இனத்திற்கு எப்போது எந்த சிக்கல் வந்தால் அந்த சிக்கலை எங்களின் சொந்த சிக்கலாக நினைத்து களத்திலே களமாடி வருகின்ற நாம் தமிழர் கட்சிதான் ஒரே மாற்று என்பதை மனதில் வைத்து வருகின்ற காலத்தில் வாக்களிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.